ஹலோ மக்களே, நம்ம ஃப்ரீலான்சிங் லைஃப்ல இது டே 197. நேற்று வீடியோவில் இன்னைக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குதா சொல்லியிருந்தேன். அதுக்காக நானும் ரெடி ஆகிட்டு நம்ம பசங்களும் கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டு இருந்தாங்க வீட்டாண்ட. அப்புறம் நம்ம மேட்ச் கேட்ட பசங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் வரலன்னு சொல்லிட்டானுங்க திடீர்னு. அதனால பசங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டானுங்க செமையா. சரி எழுந்துட்டோம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரிக்கெட் பாய்ஸ் வந்து மேட்சுக்கு போகிறதா இருந்தாங்க. அவங்க கூட அப்படியே ஜாயின் ஆகிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிட்டேன். அப்படியே போகிற வழியெல்லாம் கொஞ்சம் பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கினே கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் நம்ம பாய்ஸ்லாம் கொஞ்ச நேரம் டீம் பிளானிங் பண்ணிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தான் பவுலிங், செகண்ட் பேட்டிங் ஆடினாங்க. நம்ம அண்ணனும் களத்தில் இறங்கினாரு. ஆனாலும் அவங்க வச்ச இலக்கை நம்ம டீமால் அடிக்க முடியல, அதனால தோத்துட்டாங்க. அப்புறம் வர வழியில ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு வெயில்ல போனதுனால ரொம்ப பசி எடுத்துச்சு. வீட்டுக்கு வந்து லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஈவினிங் கிரவுண்டு போறதுக்காக ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க விளையாடுறதுக்கு, அதனால விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டின்னருக்கு இன்னைக்கு வெளியே சாப்பிட்றதா பிளான் இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருந்துச்சு சண்டே அதுமா வெஜ்ஜி சாப்பிட்றது. சரி இங்கே இதுவரையும் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு சோளா பத்தூரியை சாப்பிட்டு, உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோனில் எஃபெக்ட் வேணும்னா ஒன்றும் பண்ணாதீங்க, சாப்பிட்ட கையோட கேமராவில் கை வச்சுட்டு வீடியோ எடுங்க, இந்த மாதிரி வரும். அப்புறம் ஜீரக மிட்டாயும் சாப்பிட்ட மதகத்திலே அப்படியே இருந்ததுனால அங்கே வச்சிருந்த பொருள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கதை அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம், பாய்.